ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்றைக்கி என்ன ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கலாம், ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகை அப்படின்னா என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஒரு ஆணும் பெண்ணும் விஷயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த உலகத்தில் அதிகமாக கணவனும் மனைவியும் இந்த மாதிரி பிரச்சனை தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த உலகத்தில் எப்பயுமே நம்மக்கிட்ட அதிகமாக வருது இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இந்த தகாத உறவு பிரச்சனை. இது ரெண்டு தாங்க இந்த அதிகமாக வர்றது. இது ரெண்டு தான். இது பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். இதை எப்படி பயன்படுத்தணுன்றது அந்த முறையிலெல்லாம் சொல்கிறேன். நீங்களே பயன்படுத்தி உங்களை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100க்கு 100 பலன் கிடைக்கும். அந்த மூலிகை என்ன மூலிகைன்றதை சொல்கிறேன் வாங்க. அந்த மூலிகை பாருங்கள், இதுதான் ஊமத்தன். அதாவது ஊமத்தன் பாருங்கள், இலைகளெல்லாம் பாருங்கள், இந்த காய் அமைப்பு பாருங்கள். இது ஆண் ஊமத்தை. இந்த பூவெல்லாம் பாருங்கள், வெள்ளை நிறத்தில் விடும் இந்த பூவு. இது அந்த காய் அமைப்புலாம் முள்களெல்லாம் இருக்கும். இதில் நிறைய விஷயம் பண்ணலாம். இதை ஆண் பெண் விஷயமும் பண்ணலாம். இந்த கண் திருஷ்டி அப்படி இருக்குன்னாக்கல இதுவுமே எடுத்து பயன்படுத்தலாம். இதுலேயே கரு ஊமத்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கரு ஊமத்தையெல்லாம் எடுத்து இன்னும் விசேஷம் அதெல்லாமே. இது ஆண் ஊமத்தை. பெண் ஊமத்தைன்றது எப்படி இருக்குன்னாக்கல, இந்த காய் மேலே இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். இந்த காய் மேல் நோக்கி இருக்கும். அந்த மேல் நோக்கி இருந்தாக்கல பெண் ஊமத்தைன்னு சொல்லலாம். அதே இது கீழ் நோக்கி இருக்குதுன்னாக்கல ஆண் ஊமத்தைன்னு சொல்லலாம். இதுலேயே கரு ஊமத்தை இருக்குது. கரு ஊமத்தை இந்த காய் எல்லாமே கருப்பு கலரில் இருக்கும். அது விசேஷம்னா பயங்கரமான விசேஷம். இந்த காற்று கருப்பு பில்லி கண் சோடா, அந்த சோடை இந்த சோடெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இது ரெண்டாவது உள்ளே இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வேப்ப எண்ணெய் விட்டு திரி போட்டு வீட்டுக்குள்ளே வச்சோம்னா எப்பேற்பட்ட பேய் பிசாசி காற்று கருப்பு பில்லி சோனியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனைத்தையுமே விளங்கிடும். அதனால் இது தொடர்ந்து ஒரு 9 நாள் 11 நாள் இல்லை 21 நாள் 48 நாள் இது வீட்டில் போட்டு நம்ம விலைக்கு ஏற்றிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட காற்றாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், பிசாசி ஜின்னு குட்டி எதை வேணாலையும் இருக்கட்டுமா அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ சக்தி அந்த கரு ஊமத்தைக்கு. அந்த கரு ஊமத்தை இன்னும் ஒரு விஷயம் கூட பண்ணலாம். இந்த எதிரி இருக்காங்களா, அவங்க எதிரியை கூட விளக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த எதிரியை கூட விஷயம் பண்ணலாம். அதில் அவ்வளோ அற்புதமான அது இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் அதுவுமே நான் போடுறேன் வீடியோவில். இது பாருங்கள், இது முள் அமைப்பு, இந்த இலை அமைப்பெல்லாம் பாருங்கள். இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதை எல்லாருமே எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். இது நீங்கள் பயன்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, இந்த விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு ஆகுதா அப்படின்றது விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 பேருக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு சொல்லுங்கள். உங்களால் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க மட்டுமே இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, 100க்கு 100 பலன் கிடைக்கும். ஏன்னா அனுபவ முறை நாங்கள்லாம் செஞ்சு பார்த்து அனுபவிச்ச முறை நாங்கள் சொல்கிறோம். அனுபவிக்காமல் எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது, சரிங்களா? அதனால் அனுபவ முறை எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க. சில பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, கணவனும் மனைவியும் சரியான சண்டை சச்சரவு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அம்மா துக்கத்தில் அழுந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்லும், ஒரு தாயாவோ ஒரு அக்காவோ அந்த மாதிரி சொல்லும், இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு இந்த மாதிரி தகாத உறவிலெல்லாம் பேசுகிறாரு, இந்த மாதிரி பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கெல்லாம் சொல்லும். இந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி மருள் ஊமத்தை ஞாயிற்றுக்கிழமை நாள் மருள் ஊமத்தையும் மிளகு சாரணை அப்படின்னு சொல்லி கூட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஒன்று இருக்குது. மிளகு சாரணையும் கொட்டை கிராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. அந்த கொட்டை கிராந்தி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோலாம் கொண்டு வரேன். அந்த மூலிகைலாம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் கொண்டு வரேன். கொட்டை கிராந்தி, இந்த மிளகு சாரணை, இது ஞாயிற்றுக்கிழமை நாள் குருவார சுக்கிரவாரையில் கரெக்டான நேரம் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு காப்பு கட்ட தெரியல, சரியான முறையில் காப்பு கட்டி சாபம் போக்கி கொண்டு செய்யணும். சில பேருக்கு காப்பு கட்ட தெரியல, என்ன பண்ணும் தெரியல அப்படின்னாக்கலாம் மனுசார கணபதியை நினைங்க. மனுசார கணபதியும் உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு, என் வீட்டுக்காரு இந்த மாதிரி என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க எனக்கு அடங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூலிகைக்கு போயிட்டு நல்லா ஒரு தண்ணி கொண்டு போங்க. ஒரு சொம்புலையோ இல்லை பெரிய குடத்துலையோ தண்ணி கொண்டு போய் மஞ்சா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றி நல்லா ஆணிவேர் அழாமல் பிடிங்க உங்கள் குலதெய்வத்தையும் கணபதி வேண்டி
ஒரு தாயத்து ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த தாயத்துக்குள்ளே நல்லா ஒரு முடிஞ்சால் கணபதி மந்திரம் தெரிஞ்சிருந்தால் கணபதி மந்திரத்தை போடுங்க. இல்லை அவங்க சக்கரம் தெரிஞ்சால் அந்த சக்கரத்தை போடுங்க. அந்த சக்கரமும் இல்லை, எதுவுமே இல்லை, நாங்கள் ஏழைப்பட்டவங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாக்கல கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது என்ன சக்கரம், அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதை மாதிரி எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த 3 மூலிகையும், இந்த 3 மூலிகையில் இன்னொரு மூலிகை, 4வது மூலிகை கூட சேர்த்துங்க. வெளில இருக்கான் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும், உங்கள் வீட்டில் பக்கத்துலேயே இருக்கும். இது பக்கத்தில் இல்லாத மிளகு சாரணை ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. அது சில இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கும். அனைத்து மூலிகையுமே நம்ம தெரு ஓரத்துலேயே இருக்குதுங்க. உங்கள் வீட்டு தெரு ஓரத்துலேயே இருக்குது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எப்படி செய்யணும்னு தெரியறதில்ல. அதனால் இதெல்லாம் காணொலியில் பாருங்கள். இதெல்லாம் காணொலியில் பார்த்து இதை எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். 100க்கு 100 உங்களை பக்காவாக வேலை செய்யும். இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இதை எடுத்து மையுக்குமே பயன்படுத்தலாம். மையும் இந்த மூலிகை 3 சேர்த்து மையாவும் பயன்படுத்தலாம். இல்லை ஒரு வேறு எடுத்து ஒரு தாயத்தில் போட்டு அதுவுமே பயன்படுத்தலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கெல்லாம் நாளுக்கு அவங்க உங்கள் மேலே வசியத்தன்மை உண்டாகி நம் சொல் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த வசியத்தன்மை இல்லாத போது தான் வீட்டில் பெரிய பிரச்சனையே உண்டாகும். அந்த வசியத்தன்மை இருந்துச்சுன்னா வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரிப்பு எதுவுமே வராது. அதான் இல்லாதனால தான் எனக்கு நிறைய கான்டாக்டில் இந்த மாதிரி தான், சாமி என் வீட்டில் பெரிய பிரச்சனை இந்த மாதிரி அப்படின்னு, வீட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவங்களே ஓன் க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே க்ரியேட் பண்ணாதீங்க. முதல்ல நான் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயமே இருக்காது, நீங்கள் பயந்து இருக்குதான்னாக்கல கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்குதான்னாக்கல உங்கள் மனசில் தோணுச்சு இருக்குதான்னா இருக்கும், அது எதுவுமே இல்லை அப்படின்னாக்கல அது இல்லை. சரி, அதனால் ஒன்று முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் சண்டை சச்சரிப்பு வருது அப்படின்னாக்கல வசியத்தன்மை உங்களுக்குள்ளே இருக்காது. அதனால் சண்டை சச்சரிப்பு வரும். சரிங்களா? நீங்கள் இப்போ நினைக்கிறது எனக்கு எவனோ ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டான், எனக்கு ஏதோ பண்ணிட்டான், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய கரெக்டான வழிமுறை ஒரு வசியத்தன்மை இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக சண்டை சச்சரிவு வரும். குலதெய்வம் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கல கண்டிப்பாக சண்டை சச்சரிவு வரும். சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளாகட்டும், மனைவி ஆகட்டும், கணவனாகட்டும். அதனால் வசியத்தன்மையை ஏற்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வசிய மை ஒன்று உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே முழுசாக தெரிஞ்சுனா மைய இருக்க தெரியும் உங்களுக்கு அப்படின்னாக்கல கண்டிப்பாக இது 3 எடுத்து மையை பயன்படுத்தி இதோட வாசனை திரவிகள் எல்லாம் சேர்ந்து குங்குமம், பூவு, கோராசனை, கஸ்தூரி, புணுங்கு, ஜவ்வா அதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பொருள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மையாக பயன்படுத்தி ஒரு கணபதி மந்திரம் ஒரு 108 இல்லை 1008 சொல்லி நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகளும் ஆகட்டும், கணவனாகட்டும், நமக்கு எதிரி ஆகட்டும், அனைவருமே விஷயமாயிடணுங்க. அனைவருமே விஷயமாயிருவாங்க. இது கை கண்ட முறை, அனுபவ முறை, எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க. சரிங்களா? அஷ்டகர்மங்களில் இது ஒரு வகையான மூலிகை, புரியுதுங்களா? அஷ்டகர்மத்தில் இது ஒரு மூலிகை. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருமே எடுத்து பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த மூலிகை அனைத்துமே மக்களுக்காக கடவுள் படைக்கப்பட்ட ஒரு மூலிகை. அதனால் இந்த மூலிகைலாம் யாருமே எடுத்து பயன்படுத்துறதில்ல. இது வைத்திய முறை நிறைய இருக்குது, மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இந்த மருத்துவ குணம் நமக்கு இப்போ வேண்டாம், மாந்திரிக குணத்தை மட்டுமே பார்க்கலாம். இதிலே எங்கள் வீட்டில் கண்டிஸ்ட் இருக்குது, ஓம்பல் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னாக்கல இந்த காய் 2ஆக கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, எடுத்துருங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வேப்ப எண்ணெய் உள்ளே விட்டு ஒரு தீயை வச்சு ஏற்றுங்க. 9 நாள், 11 நாள், 21 நாள் இல்லைங்க என் வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குது, எப்போ சண்டை சச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னாக்கல ஒரே தாந்திரிகம், ₹10 செலவு இல்லாமல் ஒரே தாந்திரிகம் விளக்கு போடுங்க. 48 நாள் விளக்கு போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட வீட்டில் ஆகட்டி பேய், பிசாசி, காற்று, கருப்பு, பில்லி, சூனியன்றது எதுவுமே இருக்காது. சும்மா யாரோ ஒருத்தன் வர வீட்டில் இது இருக்குது அது இருக்குதுன்னு யாருமே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு இது சோதிங்க. இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு மூலிகை ஒன்று சொல்கிறேன், பேய் மிரட்டி அப்படின்னுக்குள்ள பேய் மிரட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த இலையை எடுத்து வேப்ப எண்ணெயில் போடுங்க. போட்ட உடனே நல்லா எரிஞ்சிச்சு, அந்த நல்ல தீமை எரியுது அப்படின்னா வீட்டில் எதுவும் பிரச்சனை கிடையாது.
நல்லா சிடி 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 நீ எரியுது பார்த்தியா, அவன் வீட்டில் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது, காற்று கருப்பு இல்லை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நீங்கள் நம்பிக்கலாம். இது 1 2 போதும் உங்களுக்கு. அப்படி இல்லையா, இதனால தான் வீட்டில் பிரச்சனை உண்டாகிறது. வீடு வந்து சுத்தமாக இருக்காது. போட்ட துணி போட்ட இடத்துலே இருக்கும், போட்டு பாத்திரம் போட்ட இடத்துலே இருக்கும், முடி அங்கங்கே அங்கங்கே இருக்கும். வீடு சுத்தம் இல்லைன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும். அதனால் வீடை வந்து சுத்தமாக வைங்க. ஆதி காலத்தில் அந்த பண்டைய காலத்துல எல்லாம் வீடு குடிசை வீடு இருந்தாலே அந்த காலத்தில் என்ன சுத்தமாக வத்தமாக அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. டெய்லியுமே என்ன பண்ணுவான், வாசலில் வந்து சாணி கரைச்சி தெளித்து நல்லா பெருக்கி கோலம் விட்டு அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் என்ன ஆகுது, எல்லாருக்கும் நோய் நொடி வருது, வீட்டில் சண்டை சச்சரவு வருது, எல்லாமே அனைத்தையும் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னன்றேன்னா கோமியம் பால் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே தெளிங்க. அந்த கிருமி நாசினிகளெல்லாம் வெளியே போகட்டும். வேப்பிலை, இந்த கோமியம், மஞ்சள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே தெளிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த நோய் கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போகும், அதெல்லாம் வெளியே போகும். இல்லை கெட்ட சக்தி ஏதாவது இருந்தாக்கல வெளியே போகும். அப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு வாசனை திரைகளை வந்து போடுங்க. ஒரு கற்பூரம் போடுங்க, இல்லை பச்சை கற்பூரம், இல்லை வாசனை பொருட்கள், தீபதூபம் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா வீட்டில் அமோகமாக தெய்வம் வந்து வெளியில் போயிருந்தா கூட பிடிச்சி இழுத்து உள்ளே உட்கார வைக்குவாங்க. நம்மக்கிட்ட அது எதுவுமே இல்லாத போது என்ன ஆகும், பேய் பிசாசி காற்று கருப்புன்றது எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் இருக்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டில் என்ன இருக்குது, நம்ம சண்டை சச்சரவு வந்துனாக்கல போட்ட துணி போட்ட இடத்துல இருக்கும், பாத்திரமும் அங்கங்கே இருக்கும். அப்புறமா வந்து அங்கே அந்த ஈ பூச்சி அது இதுன்னு வீட்டுக்குள்ளே வர்றது தேவையில்லாமல் இந்த மாதிரி வாசனை கெட்ட வாசனை வரும். உள்ளே போனாலே கெட்ட வாடை அடிக்கும். அப்படி வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி முறையெல்லாம் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. வசியத்தன்மை இல்லாதனால தான் கண்டிப்பாக வீட்டில் சண்டை சச்சரவு வரும். அதனால் கண்டிப்பாக மகாலட்சுமியை வந்து வீட்டுக்கு அலைங்க. நான் என்னங்கிறேன்னா மகாலட்சுமி ஒரு பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு வீட்டு தெய்வத்தை முதல்ல வந்து கணபதி, மகாலட்சுமி, குலதெய்வத்தை இது 3மே வச்சு வீட்டில் வழிபடுங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து எக்காலத்துலேயுமே குறைபாடு இருக்காது. இவங்கெல்லாம் இல்லாத போது தான் பண பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வசிய மொழியெல்லாம் போட்டு பயன்படுத்துங்க. அப்படியே சொல் பேச்சு பக்காவாக கேட்கும். கணவன் மனைவியும் பிரச்சனையும் இப்போ சால்வ் ஆயிரும், பிள்ளைகளும் சால்வ் ஆயிரும், எல்லா ஒன்றுமே சால்வ் ஆயிரும். எதிரிலிருந்து எல்லாருமே சால்வ் ஆயிரும். இந்த மூலிகை நான் சொன்ன மூலிகை 3மே எடுத்து போட்டு பயன்படுத்துங்க. உங்களுக்கு அற்புதமாக வேலை செஞ்சு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு காணொலியில் கண்டிப்பாங்க அற்புதமான மூலிகை சொல்லி பார்ப்போம். இனி எந்த மாந்திரவாதிகளும் தேடி யாரும் போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. மாந்திரவாதி ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்கெல்லாம் இதெல்லாம் அனுபவ முறை எல்லோரும் எடுத்து செஞ்சுட்டுருக்குறாங்க. நீங்களே எடுத்து செய்யுங்க. இது தெரியல அப்படின்னாக்கல கான்டாக்ட் பண்ணி கேளுங்க எப்படி செய்யணும் என்னன்றது. உண்மையிலே ஏதாவது ஒரு தீட்சை எடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கும். அதனால் எல்லோரும் எடுத்து பயன்படுத்துங்க. தீட்சை எடுத்துக்கோங்க. எல்லாருமே வீட்டில் ஒவ்வொருத்தர் தீட்சை எடுத்துக்கிட்டிங்கனாக்கல உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீங்களே ஒரு குடும்பத்தில் நீங்களே ஒருத்தர் உருவாயிட்டீங்கன்னா நீங்களே எல்லாமே இப்போ சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு மாந்திரிகவாதியுமோ நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்களுக்கு ஒருத்தர் வந்து செய்வனை செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் மாதம் நீங்கள் போய் உடச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் நீங்களும் வீட்டில் ஒருத்தர் உண்டாயிட்டீங்கன்னாக்குல அந்த பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நீ எந்த மாந்திரவாதியும் போயிட்டு 10,000 20,000 கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால் எல்லாருமே கற்றுக்குவாங்க. இது வந்து ஒரு கலை, பயப்படாதீங்க. மாந்திரிகன்றது அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே பயம், நம்மளை பயப்படுத்துறதுக்கோசரம் நம்ம என்ன வேணாலே அவங்க சொல்லுவாங்க. எல்லாமே பயப்படுங்க. ஆண்கள்லேருந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்கள எல்லாருமே கற்றுக்கலாம். இது வந்து ஒரு கலை. அந்த காலத்தில் வந்து ஒரு கலையாக பயன்படுத்தினாங்க. சரிங்களா? இந்த காலத்தில் வந்து பணமாக இப்போ பயன்படுத்துகிறாங்களே தவிர ஒரு முழு விவரம் கிடையாது. அதனால் எல்லாருமே எடுத்து பயன்படுத்தி எல்லா வீட்டுக்கு ஒருத்தர் உருவாகி இந்த உலகத்திலே வந்து யாரையும் சார்ந்து போகாமல் நீங்களாவே ஒரு பிரச்சனை வருதுன்னு நீங்களாவே சால்வ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதனால் இந்த மாந்திரிகை வந்து ஒரு கலையாக நினைங்க. அது ஒரு கெட்டதாக நினைக்காதீங்க. சில பேர் எல்லாம் கெட்டதாக நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. முதல்ல வந்து பயப்படாதீங்க.
ஒரு விஷயம்னாக்குள்ள எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்னாதான் எல்லா விஷயத்துலையும் வெற்றி. சோர்ந்து போகாதீங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் சோர்ந்து போகாதீங்க. உறுதியாக இருங்க. உறுதியாக இருந்து மூலிகை மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. முதல்ல நம்பிக்கை வச்சு எல்லாரும் துணிஞ்சு இருங்க. இந்த மாந்திரத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல மூலிகை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரியான முறையில் எல்லாம் எடுத்து பயன்படுத்திங்களா வெற்றி உங்களுக்கு நிச்சயங்க. எப்பேற்பட்ட தோல்வியே கிடையாது, உங்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. அதனால் எல்லாமே எடுத்து பயன்படுத்துங்க. எடுத்து பயன்படுத்துங்க. நல்ல விஷயத்தை மட்டுமே கற்றுக்காங்க. தப்பான விஷயம் கற்றுக்காதீங்க. கற்றுக்கணும், தப்பான விஷயமும் கற்றுக்கணும். ஒரு ஆளுக்கு அழிக்கவும் தெரியணும், ஆக்கவும் தெரியணும். அதாவது வெட்டவும் தெரியணும், மறுபடியும் ஒட்டவும் தெரியணும். அதனால் வெட்டவும் தெரியணும், ஒட்டவும் தெரியணும். அதனால் நல்லதும் கற்றுக்குவாங்க, கெட்டதும் கற்றுக்குவாங்க. நீ நல்லது செஞ்சால் உன் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் புண்ணியம். கெட்டது செஞ்சால் உனக்கு கருமம். நீ இறந்தாலுமே உன் பிள்ளை குட்டிக்கு, உங்கள் பேரன் பேத்திக்கு, கொள்ளு பேத்திக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கருமம் உண்டாகும். அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் பயன்படுத்துங்க, தப்பான விஷயத்தை பயன்படுத்தாதீங்க. என்னுடைய வேண்டுதல் அதுதான், என்னுடைய இதுவும் அதுதான். எல்லாரும் நன்மை மட்டுமே செய்யுங்க, தப்பான வழியில் போகாதீங்க, தப்பான விஷயத்தில் போகாதீங்க. நல்லதை எடுத்து செஞ்சு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் அற்புதமான ஒரு மூலிகை பற்றி சொல்கிறேன். இந்த மூலிகை விஷயத்தில் ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கான்டாக்ட் கூட பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன குறையோ நான் அதில் சொல்கிறேன். அது முறையில் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தருமே இதை பயன்படுத்துங்க. வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு வராது, குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒற்றுமையும் இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.